ஹாய் அக்கா. வந்து ஏதாவது ஒரு வீடியோ நம்மளுக்கு ரீச் கிடைச்சுட்டுனா, ஒரு 1,00,000 2,00,000 வியூஸு, ஒரு 1,000,000 ஒரே ஒரு வீடியோ அப்படி போயிட்டுனா கூட எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்துருவாங்க. எனக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். நான் கஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு எல்லா வீடியோயும் எடுத்து தான் போடுறேன். ஆனா, ஒரு ரீச்சும் கிடைக்கிற மாரி எனக்கு என்னமோ தெரியல. இடையில வந்து டுடே ஃபுட் அக்கா. சாப்பிட்டாச்சு. தோசை சாப்பிட்டாச்சு. இடையில என்ன பண்ணிட்டாங்க ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு ரெகுலரா வந்து ஒரு 10 பேர் லைவ் வந்தோன்னா, அவங்க வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இதா பேசுவாங்க. எனக்கு 10 பேர் லைவ் வந்தாலும், அந்த 1 ஹவர் நான் பேசுறப்ப எனக்கு வாட்ச் டைம் கொஞ்சம் கிடைக்கும். ஒரு 10 ஹவர், 20 ஹவர் எனக்கு வந்து கிடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதில வந்து இருப்பாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "ஹாய் அக்கா, என்னன்றீங்க சாப்பிட்டீங்களா?" நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? ஆமா, ஆமா. ஆ வந்து நான் அத நெனச்சு தான் வீடியோஸ்லாம் இப்ப போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப மோட்டிவேஷன் வீடியோஸ் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களா நம்ம பேசி போடுறோம். இன்னைக்கு இல்லன்னா என்னைக்கோ ஒரு நாள் ரீச் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதிகபட்சம் நம்ம சொந்த வாய்ஸ்ல போடுற வீடியோஸ் தான் நல்லா ரீச் கிடைக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா போட்டுக்கிட்டே தான் இருக்க போறேன். இடையில என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு அது எப்படி நான் சொல்றது? என்னோட லிங்க்க வந்து அடுத்தவங்க யூஸ் பண்ணிட்டா, எனக்கு வியூஸ் சுத்தமா போகாது. அந்த மாரி யூஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. என்னோட ஃபாலோவர் ஃபுல்லா அவங்களுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரீச் கிடைச்சுட்டு, நான் அப்படியே வந்து இப்படியே உட்காந்துருக்கேன். ஹாய் அக்கா, டுடே ஃபுட் அக்கா. தோசை, கறி குழம்பு நேத்து இருந்துச்சு. சூடு பண்ணி அதையே சாப்பிட்டாச்சு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த மாரி இடையில என்னோட லிங்க் எடுத்து யூஸ் பண்ணி, அவங்க வந்து என்னோட ஃபாலோவர ஃபுல்லா அவங்க பண்ணிட்டாங்க. கடைசியில எனக்கு அப்படியே வர்றவங்க அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாங்க. அந்த மாரி இடையில கொஞ்ச நாள் இருந்துச்சு. அந்த மாரிலாம் இருந்துச்சு. எல்லாருக்குமே இந்த அவங்க வந்து ஹாய் சொல்றாங்க. எல்லாருமே ஹாய் இடையில் அன்பு தங்கையே. அதான் நான் இந்த மாரி இடையில சில பேர் எடுத்து நம்மளோட லிங்க்க யூஸ் பண்ணும்பொழுது, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாலும் நோட்டிஃபிகேஷன் வராது. எதுவுமே காட்டாது. இப்போ உங்க சேனல் பிடிச்சிருக்கு, நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க லைவ் வரும்போது டக்குனு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தா தான் அந்த லைவ்க்குள்ள வருவீங்க. என்னோடத வேறவங்க யூஸ் பண்ணா, நான் மறுபடியும் லைவ் போட்டாலும் உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு வரவே வராது. அந்த மாரி தான் இடையில ரொம்ப டவுன் ஆயிட்டு அப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்பயும் அப்படிதான் இருக்கு. இப்பயும் நான் இடையில போய் செக் பண்ணி கரெக்ட்டா குரோம் ப்ரௌசர்ல போய் செக் பண்ணி லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா, இதுக்கப்புறம் யாராவது என்னோடத யூஸ் பண்ணாங்கன்னா, எனக்கு உண்மைக்கே டென்ஷன் நேரா அவங்க எங்க இருக்காங்கன்னு போய் அவங்க கிட்ட சண்டை போட்டுருவேன். அந்த அளவுக்கு இருக்கு எனக்கு கோவம். அடுத்தவங்களோட உழைப்ப வந்து திருடி திங்கிறது. அடுத்தவங்களோட இத வச்சு யூஸ் பண்றது. உங்களோடது நீங்க சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ, நீங்க அத வச்சு பண்ணுங்க. இப்ப நானும் யார் கூட வேணாலும் எடுத்து நான் லைவ் போட்டு எனக்கும் ஃபாலோவர் கொண்டு வர முடியும். நான் அப்படியானா பண்ண மாட்டேன். அது என்னைக்குமே நம்ம மனச வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். ஐயோ! அவங்களோடதுல தான் நம்ம கொண்டு வந்தோம். அவங்களோட தானே கொண்டு வந்தோம். அப்படின்னு நம்ம மனச உறுத்திக்கிட்டே இருக்கும். இது என்னோடது 10 வியூஸ் போனாலும், எனக்கு வாட்ச் ஹவர் கிடைக்குதா, கூட 1 மாசம் ஆகும். எனக்கு வாட்ச் ஹவர் கிடைக்க. அதனால நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். அது போக இதில நெறைய வந்து மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். நெறைய வந்து கொலாபரேஷன் வீடியோ நான் போட்டது. ஓகே தங்கச்சி வாழ்க வளமுடன் உங்கள் அன்பு மிகுந்த பாசமுடன் சரிண்ணா, சரிண்ணா. வேலைய பாருங்கண்ணா. வந்து ம் அது இதில நெறைய வந்து கொலாபரேஷன் வீடியோ போட்டேன். ஃபர்ஸ்ட்டு என்ன யோசிக்காம விட்டுட்டேன்னா, நான் என்ன வேலை பார்க்குறேன், இந்த வேலை பார்க்குறேன்னா, இதே மட்டும் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் போட்டிருந்தேன்னா, இந்நேரம் எனக்கு வந்து ரொம்ப ரீச் கிடைச்சிருக்குன்னு எனக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம். அதனால வந்து அப்படி மாத்தி மாத்தி போட்டதுனால தான் எனக்கு இந்த மாரி ஆனதே. ஃபர்ஸ்ட்டு சமையலு, அப்புறம் வந்து விவசாயம் இப்படி வந்து மாத்தி மாத்தி போட போய் எனக்கு கொலாபரேஷன் ஆக போய் அந்த அளவுக்கு ரீச் கிடைக்கல. இது ஒரு விஷயமா எனக்கு தோணுது. அதனால என்னோட வீட்டுக்கார் செல்லுலயும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த தோட்டத்து வேலைய பத்தி மட்டும் தான். ஆனா வெறும் 20 வீடியோஸ் தான் போட்டேன். எனக்கு 600 ஃபாலோவர் அதுக்கு வந்து வந்திருக்காங்க. ரொம்பவே எனக்கு இதா இருந்துச்சு. அதே மாரி நான் இதுல ஒரே தான் கரெக்ட்டா இதே மாரி நான் போட்டிருந்தேன்னா, எனக்கு இன்னும் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க. அதான் இதுல உள்ள தப்பெல்லாம் சரி பண்ணிட்டு, அந்த சேனல்ல வந்து பண்ணணும்னு நெனச்சிருக்கேன். இத மானிட்டேஷன் அப்ளை பண்ணணும். பண்ணி எனக்கு சக்சஸ் ஆயிட்டுனா, இதுல என்னென்ன தப்பு பண்ணனோ, அதுல அத்தனையுமே திருத்திட்டு, அதுல கரெக்ட்டா வீடியோ போட்டு மெயின்டெயின் பண்ணி சீக்கிரம் அதுல வந்து நம்ம 1000 ஃபாலோவர் வரும்பொழுதே நம்மளுக்கு வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணணும் அப்டிங்கிற ஒரு ஆசையில வந்து அத வச்சிருக்கேன். அதுல வந்து வீடியோஸ் அதிகமா போட முடியல. என் வீட்டுக்காரர் எனி டைம் இங்க தான் அடிக்கடி போறதுனால செல்ல எடுத்துட்டு போயிடுறாரு. அப்புறம் இதுல நான் வீடியோஸ் போட்டு எடுத்து மறுபடியும் அதுக்கு அனுப்பி, இதுல பண்ணி அதுல அமுக்கையில இதுக்கும் அதுக்கும் எம்பி அதிகமா ஆகுது. அதனால அதிலயே வீடியோஸ் எடுத்து, அதிலயே எடிட்டிங் பண்ணி, அதிலயே போடணும் அப்படிங்கிற ஒரு இதுல வச்சிருக்கேன். அதனால கிடைக்க மாட்டேங்குது. அதிக டைம்ல செல்லு கையில கிடைக்க மாட்டேங்குது. அதனால போயிட்டுருக்கு.
இவ்வளோ நேரம் பேசிட்டே இருந்தாச்சு.